நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். கல்யாணம் அந்த சொன்ன டயத்துக்கு நடக்காது, ஏதோ ஒரு டென்ஷன், மாப்பிளோடு பொண்ணு வீடு. இவர் வந்தது கல்யாணத்துக்கு எக்கி பார்ப்பார், என்ன பேசுறாங்க, விட்டா அங்க போய் என்னன்ற கூட கேட்டுவார். இதெல்லாம் நாகரிகமே கிடையாது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல ஷேவ் பண்ணிக்கிறது, நல்ல நீட்டா இருக்கிறது, இதுதான் நாகரிகம். இது கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் நாம் யாரையெல்லாம் தலைவர்களின் நாகரிகம் என்று நினைத்து வைத்திருந்தோமோ, இன்னைக்கு அவர்கள் கதையெல்லாம் நாரி போகுகிறது. ஜும்மாவுடைய மேடை, அது தலைவர் பேர்ல சொல்ற அவசியமும் இல்லை. அது கட்சி சார்ந்த தலைவர்களோ அல்லது அரசியல் சார்ந்த தலைவர்களோ அல்லது சமூகத்துடைய ஆர்வலர்களோ யாரோ, ஒரு 50-70 ஆண்டு காலமாக நாம் யாரையெல்லாம் உத்தமர்கள், உத்தம புருஷர்கள், கண்ணியவான்கள் என்றெல்லாம் நினைத்தோமோ, இன்றைக்கு உலக ஆதாயத்திற்காக, உலக இன்பத்திற்காக, உலக பொருளாதாரத்திற்காக, சுய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய கிரேடு உயரும் என்பதற்காக தான் எப்படிப்பட்ட பாரம்பரியம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வேரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், நம்மை இத்தனை ஆண்டு காலம் நம்மை பயணிக்க செய்தது யார் என்பதையெல்லாம் மொத்தமாக மறந்துவிட்டு ஒரு கவர்ச்சி, ஒரு அழகான ஒரு காட்சியை பார்த்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய கரித்துணியை போன்று துடைத்து முகத்திலே எரிந்து போகக்கூடிய அளவுக்கு இன்றைய சில நல்ல தலைவர்கள், நாம் யாரையெல்லாம் நினைத்தோமோ அவர்களெல்லாம் இன்றைக்கு நாரி போகின்ற அளவுக்கு நாகரிகம் இன்றைக்கு மோசமான நிலையில போய் கொண்டிருக்கிறது. புகாரில ஒரு செய்தி பதிவுப்பட்டது. ஒரு யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், கனிமத்து பொருளை பங்கு வைக்கிறாங்க. அப்படி பங்கு வைக்கிற பொழுது சில அன்சாரி சஹாபிகள் சொன்னாங்க, பங்கு வைக்கிற முஹம்மது பங்கு வைப்பதில் தவறு இழைத்து விட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் காதுக்கு போகுது. ரசூலுல்லாஹ் கோபமும் பட்டாங்க, அதே நேரத்தில் பொறுமையாகவும் இருந்தாங்க. ஏன் பொறுமையா இருந்தாங்கன்றதுக்கு ரசூலுல்லாஹ் கடைசியில சொல்றாங்க. அப்படி உனைனுடைய போர்ல அந்த கனிமத்து பொருளை பங்கு வைக்கிற பொழுது சில அன்சாரி சஹாபுகள் பேசிக்கிறாங்க, முஹம்மது பங்கு வைப்பதில் தவறிட்டார், இதை நான் முகமதுட்டே போய் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டார். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காதுல சொல்றாரு, நீங்க தவறு இழைச்சிட்டீங்க, நீங்க பங்கு வைப்பதில் குறை வச்சுட்டீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுது, கோபத்துடைய உச்சத்துக்கு போறாங்க. எங்க ஒரு நீதவான், ஒரு நீதமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, அப்புளு கற்ற வாழ்க்கை, அல்லாஹ் எதை நினைக்கிறான்னு அப்படி வாழக்கூடியவர்கள், குரானை போன்று வாழக்கூடியவர்கள், சொன்ன நபிமொழிகளை போன்று வாழக்கூடியவர்களை போய் சந்தேகப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு பாவகரமான செயல். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி போய் கடைசி நேரத்தில் அந்த சொல்ல வந்த சஹாபி என்ன நினைச்சார், ஏன் சொன்னோம், சொல்லாமலே இருந்திருக்கலாமே, சொன்னதுனால இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எவ்வளவு சிவந்துருச்சு என்று சொல்ல வந்தவர் வருத்தப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் முகம் மாறிடுச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒன்று நினைச்சாங்க, இவர் மேலே நான் கோபப்படுறதை விட எனக்கு முந்திய சமுதாயம், எனக்கு முந்திய நபிமார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தார்கள் அவர்களை கொஞ்சம் நெஞ்சமாக பாடப்படுத்தினாங்க, எவ்வளவு பாடுபடுத்தினாங்க, எவ்வளவு பொறுத்து போனாங்க. அதை பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிதாக இல்லை என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சர்வதேச தலைவர், ஒட்டுமொத்த உலகத்திற்கே ரோல் மாடல், 1.25 லட்சம் சஹாபாக்களுக்கு நான் தான் உங்களுக்கு வழிகாட்டி என்று வெளிப்படையாக சொன்ன ஒரு உத்தம மாமேதை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால், நான் ஒரு தலைவன், நான் ஒரு அந்தஸ்து மிக்கவன், நான் சமுதாயத்திலே ஒரு கண்ணியம் மிக்கவன், இடத்துல நீ எப்படி சொல்லலாம் என்று அந்த சஹாபியை கடிந்திருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் பொறுமையாக செயல்பட்ட ஒரு வீரமான செயல் என்ன, நாகரிகத்தோடு நடந்து கொண்டார்கள். பரவாயில்லை, இந்த பண்பு தான் நம்ம இடத்தில் வர வேண்டும். பல பிரச்சனைக்கு காரணமே நாம நாகரிகமா நடக்கிறது இல்லை. நீங்க நாகரிகமா நடந்து பாருங்க, பல 100 ஆண்டு பிரச்சனைகள் ஒரு நொடியில முடிவுக்கு வரும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நிகழ்காலத்துல பல ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் இருந்தவர்களாம் இன்றைக்கு நொடி பொழுதிலே மாறுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான். நாமும் அதே போன்று நல்ல முடிவுகளை நாகரிகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் எடுத்தால், இந்த உலக வாழ்க்கையில நபிகளாரும் சஹாபாக்களும் எப்படி ஜொலித்தார்களோ அதுபோன்று அல்லாஹ் நம்மளையும் ஜொலிக்க செய்வார். எவ்வளவு மாண்போடு வாழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம், அப்படிப்பட்டவர்களே இந்த உலகத்தில் என்ன செய்தார்கள், கோபமடைய செய்தார்கள், வருத்தமடைய செய்தார்கள். ஆனால் நபிகளார் கடைபிடித்தது நாகரிகத்தோடு கடந்து செல்வோம். குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, கோபம் வரலாம் நம்மளாம் மனுஷனே கிடையாது. கோபம் வரணும். ஹுப்பு ஃபில்லா வ புகுது ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக கோபப்படுங்கள், அல்லாஹ்வுக்காக பிரியப்படுங்கள். கோபம் வராமல் இருந்தால் வாழ்க்கையே கிடையாது. கோபம் வரணும், அந்த கோபம் நாகரிகத்தோடு வரணும், அநாகரிகமாக வரக்கூடாது. நம்மிடத்தில் வேலை